வெல்கம் டு வேகா மேக்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு என். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர். அதாவது நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 ஒன்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6ன்னு போய்கிட்டே இருக்கும். அது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. தென் இன்னும் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x. அதாவது நீங்கள் ஒய் வந்து எப்படி எக்ஸ் கூட மேப் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஒன்றுனா ஒய் 2x, அப்போ 1 × 2 2. எக்ஸ் 2னா ஒய் 2x தானே, அப்போ 2 × 2 4. எக்ஸ் 3னா ஒய் நமக்கு என்ன 2x படிச்சிருக்கோம், அப்போ எக்ஸ் 3னா ஒய் 2 × 3 6. அதே தாங்க இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 வேல்யூ போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 2x. ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் நம்பர், அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், 1 போடுறோம். அப்போ 2 × 1, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. அப்போ when x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 2, அதுதான் போட்டிருக்காங்க. x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 2. நீ எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா y வந்து 2 × x, 2 × 2 4. எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா y என்ன வரும், 2 × 3 6. எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 2 × 4 8. அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு கொஷினுக்கு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லலை, டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் 3 கண்டுபிடிக்கணும். அண்ட் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிக்கிறோம். டொமைன்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸ் தாங்க டொமைன். நம்மளுக்கு எக்ஸ் என்னங்க தெரியும், 1 2 நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 டிட்டோ 4 போயிட்டே இருக்கும். அப்போ டொமைன் ஆல்சோ 1 2 3 4 டாட் போயிட்டே இருக்கும். கோடொமைன் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒய் தான் கோடொமைன். கோடொமைன் இங்கே என்னது, அதுவும் நேச்சுரல் நம்பர், தட் இஸ் 1 2 3 4, அதுவும் போயிட்டே இருக்கும். அதுவும் போட்டுடலாம், கோடொமைனும் போட்டுடலாம். தென் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் என்னது பாருங்கள், ரேஞ்ச் ஒன்றும் இல்லைங்க, ஃபங்க்ஷனில் இருக்க செகண்ட் நம்பர்ஸ் தான் ரேஞ்சு. ஃபங்க்ஷனில் இருக்க ஃபங்க்ஷன் என்னது நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் செகண்ட் நம்பர் என்னது 2 4 6 8, இதாங்க ரேஞ்சு. 2 4 6 8 இஸ் அ ரேஞ்ச், முடிஞ்சு போச்சு. தென் கடைசியாக ஒன்று கொஷின் இருக்காங்க, இஸ் திஸ் அ ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது ஒரு ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டொமைனுக்கும் யூனிக்காக ஒரு கோடொமைன் இருக்குது. அதாவது ஒவ்வொருக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. அதாவது 1னா 2 2னா 4, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனியான ஒரு இமேஜ் இருக்கனால திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃபங்க்ஷன்னா 1க்கு 2 2க்கு 4, இதோட இமேஜஸ் எல்லாமே யூனிக், வேறு வேறு இமேஜ். ஸோ யூனிக் இமேஜ் வந்தால், வேறு வேறு இமேஜ் வந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் வந்து எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 3 4 6 8. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது x² + 1. x² + 1 தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு 3 போடுங்க முதல்ல. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு x², அப்போ 3² + 1 1. 3² என்னது 9, 9 + 1 10. அப்போது when x ஈக்குவல் டு 3 we get f of x ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட போகிறோம். when f ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 4 போட்டிங்கன்னா x²க்கு பதிலாக என்ன போடணும், 4² + 1, 4² 16 + 1 that is equal to 17. when x ஈக்குவல் டு 4 we get 17. then x ஈக்குவல் டு 6 போட போகிறோம் மூணாவதா. அப்படி 6 போட்டிங்கன்னா x² + 1 நமக்கு தெரியும். x² என்னது 6², 6² என்னது 36, 36 + 1 37. தென் நம்ம கடைசியாக போட போகிறது x ஈக்குவல் டு 8. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 8 போடும்போது 8² + 1 that is 64 + 1 we get 65. இப்போது நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது x3னா எஃப் ஆஃப் எக்ஸ் 10, x4னா எஃப் ஆஃப் எக்ஸ் 17, x6னா எஃப் ஆஃப் எக்ஸ் 37, x8னா எஃப் ஆஃப் எக்ஸ் 65. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ், தட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு டொமைனுக்கும் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு
இமேஜ் இருக்குது, யூனிக் இமேஜ் இருக்குது பார்த்துக்கோங்க. 3ங்கும்போது 10 இருக்குது, 4ங்கும்போது 17 இருக்குது, 6க்கு 37 இருக்குது, 8க்கு 65 இருக்குது. யூனிக், ஒவ்வொன்றுக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது, வேறு வேறு இமேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இவ்வளோ தாங்க இந்த கொஷின் முக்கியமானது. இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு. நீங்கள் இந்த ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 4 வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேல்யூவும் நம்மளுக்கு எஃப்(x) கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.